அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல். அத்தியாயம் 9 பகுதி 4. போகும் அவரையே வெறித்தபடி நான் பேச்சற்று நின்று கொண்டிருக்க சர்ச் கதவு திறந்தது. ரெவரண்ட் கலேப் டேனே கேத்ராப் வந்தார். அவர் என்னை பார்த்து நிச்சயமற்று சிரித்தார். குட் மார்னிங் மிஸ்டர். நான் அவருக்கு உதவினேன். பர்டன். பர்டன். பேரை மறந்துட்டேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சட்டுன்னு உங்கள் பேர் என் நினைவிலிருந்து வழுக்கியிருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல் டே. எஸ் என்றேன் நான் சுருக்கமாய். அவர் என்னையே துளைத்தார். ஆனாலும் அதாவது மிஸ்டர் சிமிங்டன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த அந்த துரதிர்ஷ்டமான சிறுமி நமக்கு நடுவில் ஒரு கொலை விழுந்திருக்கு என்பதை என்னால் நம்பவே முடியல மிஸ்டர் பர்டன். எஸ். இன்னொரு செய்தியும் என் காதுகளுக்கு வந்தது என்ற அவர் என் அருகில் வளைந்து வந்தார். இங்கே முட்டை கடுதாசிகள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த புரளியை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். கோழைத்தனமான கொடூரம். இங்கு நிறுத்திக்கொண்டு ஒரு நீண்ட லத்தீன் ஸ்லோகனை சொன்னார் அவர். விளங்குதா என்றார் கடைசியார். முழுசா என்றேன் நான். பகுதி 5. எனக்கு பயன்படாய் நான் பேச மேற்கொண்டு ஒருத்தரும் அங்கு இல்லை. ஆகவே நான் வீட்டுக்கு போனேன். நடுவில் புகையிலைக்காகவும் ஒரு பாட்டில் ஒயினுக்காகவும் நின்றேன் கடையில். கொலை பற்றி மேலும் சில கருத்துக்கள் கிடைக்கலாம் என்ற நப்பாசையில் இப்படி செய்தேன். வீட்டுக்கு வரானுங்க. கதவு வரைக்கும் ஒயன் இருக்கு வேணுமானு கேட்குறாங்க. பொண்ணு தனியாக தான் வீட்டில் இருக்குன்னு புரிஞ்சிட்டா மாறிடுறானுங்க. கையை பிடிச்சு இழுப்பது இல்லைனா திருடுவது. எனக்கு உபயோகமாக எதுவும் கிடைக்கவில்லை. லஞ்சுக்கு சற்று முன்பு நான் லிட்டில் பார்ஸ் வந்தடைந்தேன். வரவேற்பறை ஜன்னல் அருகே எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருந்தாள் ஜோனா. அவளது நினைவுகள் பல மைல்கள் தள்ளியிருப்பதைப் போல இருந்தாள் அவள். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே என்று கேட்டேன் நான். ஒன்றும் குறிப்பிடும்படியா செய்யலை. நான் வெளியே வராண்டாவுக்கு போனேன். 2 இருக்கைகள் அங்கிருந்த டேபிள் வரை இழுத்து போடப்பட்டிருந்தன. டேபிளிலும் குடித்து காலியான 2 கோப்பைகள் இருந்தன. இன்னொரு சேரில் ஒரு பொருள் இருந்தது. அதனை நான் பயக்கலவரத்துடன் பார்த்தேன். என்ன இது? ஓ என்று வந்தாள் ஜோனா. இது ஒரு நோய் கண்ட கல்லீரின் படம். என்னவோ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைச்சாராம் டாக்டர் கிரிப்த். நான் அந்த புகைப்படத்தை சற்று கவனம் பொதித்து பார்த்தேன். பெண் பாலினை வர்ணிக்க ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு விதம் இருக்கின்றது. இதற்கு நானாயிருந்தால் ஃபோட்டோகிராஃப் என்னும் கலையை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். இதை போய் ஜோனா கேட்டிருக்கிறாளே. கொஞ்சம் கூட நல்லா இல்லை இது நான் சொன்னேன். ஜோனா அது நன்றாய் உள்ளது என்றாள். கிரிப்த் எப்படி இருக்கார் என்று கேட்டேன் நான். அசதியாய் இருந்தார். சந்தோஷம் இல்லாமல் இருந்தார். அவர் மூளைக்குள்ள என்னவோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் மூளைக்குள்ள நீ இருக்கணும்னு தான் நான் சொல்வேன். பாவம் ஜோனா, அவரை விட்டுடு. ஓ வாயை மூடு. நான் ஒன்றும் பண்ணலை அவரை. பொம்பளைங்க எப்பவும் சொல்வது இதேதானே. ஜோனா கோபமாய் அங்கிருந்து அகன்றாள். வராண்டாவில் வெளிச்சம் படர்ந்தது. அந்த சூரிய வெளியில் புகைப்படம் சுருள ஆரம்பித்தது. அதனை நான் ஒரு நுனியில் பிடித்தெடுத்து வரவேற்பறைக்குள் கொண்டு வந்தேன். எனக்கு அதில் கொஞ்சமும் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் அது கிரிப்தின் பொக்கிஷம் என்ற அளவில் மதிப்பு கொடுத்தேன். நான் புத்தக அலமாரிக்கு அருகில் குனிந்தேன். புகைப்படத்தினை மீண்டும் சமமாய் ஆக்குவதற்கு ஏதுவாக உதவ கீழ் டிராயரிலிருந்து ஒரு குண்டு புத்தகத்தை உருவினேன். யாருடைய பொன்மொழிகளோ அடங்கியதொரு பெரிய தொகுப்பு அது. அப்புத்தகம் திறந்தபடி பட்டென்று என் கைகளில் அமர்ந்தபோது நான் சற்று ஆச்சரியப்படும்படி ஆனது. ஒரு சில நிமிடங்களில் அது ஏன் என்பது எனக்கு விளங்கியது.
அதன் மையப்பகுதியிலிருந்து நிறைய பக்கங்கள் அழகாய் கத்தரித்து எடுக்கப்பட்டிருந்தன. பகுதி 6. அதை பார்த்தபடியே நின்றேன் நான். டைட்டில் பக்கத்தை நான் கவனித்தேன். 1840 அது பிரசுரமாகி இருந்தது. சந்தேகத்துக்கு இதில் இடமே இல்லை. நான் பார்த்து கொண்டிருக்கும் புத்தகத்திலிருந்துதான் எடுக்கப்பட்ட பக்கங்களிலிருந்துதான் மொட்டை கடுதாசிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. யார் இவற்றை கத்தரித்து எடுத்தது? துவக்கமாய் வருவது எமிலி பார்டனே. இது அவருடைய வீடு. ஆகையால் அவரைதான் முதலில் நினைக்க தோன்றும். அல்லது அது பேட்ரிஜாய் இருக்க வேண்டும். ஆனால் மற்ற சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த அறையில் தனியாய் இருந்த எவராலும் அப்புத்தகத்தின் பக்கங்கள் நறுக்கப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு, யாராவது பார்வையாளர் இங்கு மிஸ் எமிலி பார்டனுக்காக காத்திருக்கும் போது செய்திருக்கலாம். அல்லது வியாபார ரீதியாக இங்கு வந்து காத்திருந்த வேறு எவராவது செய்திருக்கக்கூடும். நோ, இதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு நாள் பேங்கிலிருந்து குமாஸ்தா என்னை பார்க்க வந்தபோது அவருக்கு பின்னால் இருக்கும் சின்ன அறையை காட்டி அங்குதான் அவரை உட்கார வைத்தாள் பேட்ரிஜ். இதுதான் இவ்வீட்டின் வாடிக்கை. ஆனால் பார்க்க வந்த யாரோ ஒரு பார்வையாளர் சமூகத்தில் நல்ல நிலையில் உள்ள ஒருத்தர் மிஸ்டர் பை ஐமேக்ரித், மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப்